நீங்க ஊழியம் செய்றீங்க, நீங்க சொன்னது போல 21 வயசுல நீங்க ஊழியம் செய்ய வந்தீங்க, இன்னைக்கு இத்தனை வருஷமா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போ எல்லா வாலிப பிள்ளைங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நம்மளோட வாழ்க்கை இப்படி இருக்கணும், நம்ம இப்படி வாழணும், நம்மளுடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும். ஆனா உங்களுக்கு இருக்கிறது அந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாலிப நாட்கள ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து இப்படி ஒரு ஊழியத்தை செய்யணும்னு எந்த காரியம் உங்களை வந்து ஊக்குவிச்சுது? இப்போ இந்த ஊழியத்தின் பாதையில உங்களுக்கு எவ்வளவோ போராட்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். இதுல இருந்தும் ஆண்டவருடைய அன்புக்குள்ள நிலை பெற்று இருக்கத்தக்கதாய் ஏதாவது ஒரு காரியம் இல்லாம நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். அப்ப உங்களோட ஊழியத்தின் பாதை, ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு வந்ததான வழிகள், கர்த்தர் உங்களுக்கு செய்ததான நன்மைகள் எல்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஆமேன். என் ஊழிய பாதையில வந்து நான் ஊழியத்துக்கு தீர்மானிச்சிட்டேன். ஊழியத்துக்கு தீர்மானிச்சு கடவுளுக்கு ஊழியம் செய்வேன்னு ஒரு ஆசையோட கூட இருந்தேன். எங்களோட அப்பா என்ன ஊழியத்துக்கு விட மாட்டேன், நீ வேலை செய்து கொண்டு ஊழியம் செய், அதுவும் அப்படியும் செய்யலாம், வேலை செய்து கொண்டு ஊழியம் செய், கல்யாணம் பண்ணி கொண்டு ஊழியம் செய்யலாம், எல்லாம் இருக்கு. இப்போ எந்த உள்ளத்தில் ஆசை, சரி முழு நேரம் கடவுளுக்கு கொண்டு ஊழியம் செய்வோம் அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் ஒரே ஆசை. அப்போ நான் இருக்க நேரம் எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பேசிட்டாரு, வெளிநாட்டு மாப்பிள்ள வந்துருச்சு. அப்போ நான் என்ன படிச்சேன், அப்பா நான் ஏற்கனவே ஒருத்தர கல்யாணம் கட்டிட்டேன், கல்யாணம் யார், இயேசுவை நான் இந்த வாழ்க்கையில் கல்யாணம் கட்டிட்டேன், அவர் தான் இந்த மனவாளர், இனி அவருக்காகத்தான் நான் வாழணும் அப்படின்னு நான் இந்த உள்ளத்துல நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சர்ச்சுக்கு அப்பாவும் வந்தாரு. நாங்கள் 2 பேரும் போயிட்டு, அப்பா நான் இனி கடவுள ஊழியத்தை செய்யும், சர்ச்சில் நான் நிற்கிறேன்னா அப்பாவுக்கு சரியான துக்கம் தான். அப்பா ஒன்றும் சொல்லலை, சரி நீ நில்லுன்ட்டு போயிட்டு. இப்போ நான் ஆண்டோட ஊழியத்துக்கு தீர்மானிச்சுட்டேன், ஆண்டவரே உமக்காக வாழணும், என் வாழ்க்கை உமக்கு. அப்போ கொஞ்சம் காலம் நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் வரும். அப்போ மன்னார் என்று சொல்லி ஒரு பகுதி, நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே டவுனுக்குள்ளே பிறந்து, டவுனுக்கு வயல் நிலம் அது ஒன்று நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அப்போ எல்லாம் பார்த்து. அப்போ மன்னார் என்ற பகுதிக்கு போனால் வெறும் காடு, வெறும் காட்டு பிரதேசம். இப்போ எவ்வளவோ டெவலப்மெண்ட் நடந்து கட்டிடங்கள் எத்தனையோ காரியங்களுக்கு. அந்த நாட்களில் நான் நினைக்கிறேன் 94ஆம் ஆண்டு நான் மன்னார் பிரதேசத்துக்கு போக எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அப்போ வாகன வசதி கூட இல்லை. என்ன ஒரு அந்த இதுல இருந்து ஒரு தாப்பினார் தான் மோட்டர் சைக்கிளை கூட்டி கொண்டு போறாரு. போய் அங்கே பார்த்தா எல்லாம் அந்த டைம் வந்து விதைக்கிறதுக்கு முதல் அந்த வயலை எரிச்சு விடுவாங்களாம். எரிச்சேன்னா விதைக்கிறதுக்கு முதல் அந்த வயலெல்லாம் எரிச்சு விட்டா எங்கே பார்த்தாலும் எரிச்ச கட்டியாக தான் இருக்கு எல்லா இடமும். நான் யோசிக்கிறேன், என்ன இப்போ சுடுகாடு பக்கமாக கூட்டி கொண்டு போகிறாங்க, எந்த சுடுகாட்டுக்குள்ளே கொண்டு விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயத்தோடு இப்போ போகிறேன், ஊழியத்துக்கண்டு போகிறேன், பயத்தோடு போகிறேன், எங்கே கூட்டி கொண்டு போகிறாங்கன்னு. அங்கே போய் மன்னாருக்கு போனால் அங்கே வந்து அண்டோட ஊழியத்தை செய்ய சரியான எதிர்ப்பு மத்தியில் அங்கே போனால் ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் பிரயாசில் இருக்கிறோம், ஜெர்மனி கொண்டிருக்கிறோம், வாளுகள் கம்புகள் பொல்லுகளோட வந்து தங்களை சுற்றி எல்லாரும் நிற்கிறாங்க அடிக்கிறது. அப்போ அந்த ஜெபத்தை நடத்தி கொண்டு ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் காய விட்டு எழும்புவனா எல்லாரும் ஜெர்மன் ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி திரும்பி எப்படி பார்த்தா அப்போ எல்லாம் அரசுவர், எல்லாம் அரவாசித்தான் சுவர் கட்டுறீங்க. ஏண்டா அந்த நாட்களில் எங்களோட ஊழியம் வந்து அவ்வளோ பெரிய விருத்தி அடைஞ்ச ஊழியம் இல்லை, மண் சுவர், கீழே நிலம் எல்லாம் மெழுகி செய்த கஷ்டமான ஊழியம். நான் அறிஞ்சு ஊழியத்தில் சில வழியில் எங்களுக்கு சோப்பு போடுறதுக்குன்னு சொன்னால் ஒரு கட்டி சோப்பை வேண்டி 4ஆக வெட்டிட்டு 4 பேருக்கு தருவாங்க. அந்த ஒரு கட்டி சோப்பை வச்சு அந்த துண்டு சோப்பு வச்சு தான் நாங்கள் அப்போ அந்த நாட்களில் வந்து அங்கே ஒரு சோப் காயன்னு சொல்லி ஒரு மரத்தில் ஒரு காய் இருக்கும், அந்த காயை பிச்சு கொண்டு வந்து நாங்கள் அதை ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து அதில் வச்சு தான் உடுப்பு துவைப்போம். அப்படி போன சில வேலை ஒரு கட்டத்தோட ஒரு உருண்டை சோறு எங்களுக்கு கிடைச்சாலே சந்தோஷமா இருக்கும். இப்போ எல்லாரும் யோசிக்கணும், என்ன கடவுளை நம்பி வந்திருக்கிறாங்க வாழ்றதுக்கு, ஒரு பிச்சைக்கார கடவுளையா நம்பி வந்து, பிச்சைக்கார கடவுளை நாங்கள் நம்பி வந்தோம் இல்லை, உயிருள்ள ஒரு கடவுள், அவரது அன்பு எங்களை பாருங்க. உலகத்துல ஒரு மனுஷனை நாங்கள் விரும்பிட்டோம்னு சொன்னா அந்த அன்பு என்ன செய்யும்? அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நம்மளை வச்சு சாப்பாடு போடுவானா, இல்லாட்டி எங்களை பார்த்துக்காடுவானா, அது ஒன்றே அந்த அன்பு யோசிக்க விடாது. அந்த அன்பு என்ன சொல்லும்? அவன் எந்த காட்டுக்குள்ள கூட்டி கொண்டால் போனாலும் சரி, அவனோட வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிதான் அந்த அன்பு சொல்லும்.
அதே மாதிரி இயேசுல வச்ச அந்த அன்பு இந்த ஊழிய பாதையில எந்த காட்டுக்குள்ள போனாலும் பரவாயில்ல ஏசப்பா உம்மோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு தாங்களை அப்ப இழுத்து கொண்டு போச்சுது. வாலிப பிராயம்னு சொல்றது 2 காரியம். எங்களோட வாழ்க்கைய உலக பக்கமா நாங்க ஒப்பு கொடுத்து அதுல வாழலாம், கடவுளுக்குள்ள ஒப்பு கொடுத்து வாழலாம். டிசிஷன் எடுக்கிற ஒரு ஜங்ஷன் தான் வாலிப பிராயம். அப்ப நாங்க அதுல நின்று ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா இயேசுக்காக வாழணும். இயேசு எங்களோட வாழ்க்கையில சொந்தக்காரனாவோ மனவாளனாவோ தகப்பனாவோ. எனக்கு எங்களோட அப்பாண்டா ரொம்ப பிடிக்கும். அப்பாண்டா எனக்கு அப்பா வந்து அப்பா மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட். ஸ்கூல்ல ஒரு சின்ன காரியம் நடந்தாலும் ஓடி வந்து அப்பாட்ட சொல்லிடுவேன். சின்ன யாராவது ஒரு யங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அப்போ ஸ்கூல்ல ஏதாவது பாய்ஸ் ஏதாவது பிரச்சனை படுத்தினாங்கன்னா அப்பாவை கூட்டிக்கிட்டு போயிருக்கேன் ஸ்கூலுக்கு. ஏசு அடிவிட்டா அப்போ இந்த அப்பாண்ட ஸ்தானத்துல ஏசாமி அப்பா விட்டுட்டு வந்துட்டேன் தானே, ஏசப்பா அந்த இடத்துல இருப்பார். அப்ப அவர்த கையை பிடிச்சு வேதத்துல ஒரு காண வசனம் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம். வனாந்திரத்திலே தன்னுடைய நேசருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார் என்று சொல்லி ஆச்சரியமா கேட்டாங்க. அப்ப நான் மன்னர், அது ஒரு வனாந்திரம். எல்லாமே உங்களுக்கு தெரியும், இந்த விவசாயிகள் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடமா இருக்கும்னு சொல்லி தெரியும். மாடு ஆடு கோழி அப்படின்னு சொல்லி ஒரு இது கஷ்டம். ஒரு நாள் ஒரு நியூ இயர் கூட்டம் நடக்குது, அவர் மேலே எல்லாம் கிடுகு போட்ட சர்ச் வர்ஷிப் நடந்து கொண்டிருக்கு. எங்களோட பெரிய பாஸ்டர் வந்திருந்தாரு. அவர் இந்த கூரையை கொளுத்தி விட்டுட்டாங்க. நெருப்பு எரியுது, அவர் இருந்த ரூம் கூரை நெருப்பு எரியுது. ஐயோ பாஸ்டர் ரூம் கூரை எரியுதுன்னு எல்லாரும் ஓடி போய் அங்கே அணைச்சு கொண்டு இருந்தா இந்தியாவில் இருந்த ஒரு கொட்டில வச்சு விட்டுட்டாங்க. சுற்றி வேற எல்லா பக்கமும் நெருப்பு எரியுது. 31st நைட், டிசம்பர் 31st நைட் வந்து எல்லா பக்கம் வந்து அக்கினி. எந்த நெருப்பை நோக்குறேன்னு தெரியல. அந்த அக்கினியின் நடுவில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அக்கினிகளின் நடுவில் உலாவி வரவங்களோட கூட இருந்தார். இப்படி அங்க ஒரு சிச்சுவேஷன். பிறகு அதால யுத்தத்துல பாதிக்கப்பட்டு பிறகு என்ன நாங்க இருந்த காலம் வந்து ஒரு யுத்த காலம். யுத்தம் எங்க பார்த்தாலுமே மரண ஓலங்களும், எங்க பார்த்தாமே வெடி சத்தம், இதுதான் நாங்க கேட்ட காரியம். அது எல்லாத்தின் நடுவுல கடவுள் எங்களோட இயேசுவாமி எங்களோட கூட இருந்தது நாங்க பார்த்து கொண்டோம். இயேசுவாமி எங்களோட கூட நடந்து வந்தார். தேவைகள் ஒரு ஒரு ஊழியம் நான் முழங்காவில்ல ஊழியம் செஞ்சேன். அப்ப அன்னைக்கு சாப்பாட்டுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை. சரி பரவாயில்ல, சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்ல, தண்ணி இருக்கு தானே குடிச்சிட்டு ஜெர்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் போயிருந்து ஜெர்மனி பண்ணிருக்கிறோம். ஜெர்மனி முடிச்சுட்டு ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அப்படி ஒரு கடகத்துல பலவிதமான சாப்பாடு. இப்போ அதை எடுக்க பயம், யார் வச்சான்னு தெரியல. சாப்பாடை யார் வச்சது ரெண்டு எடுக்க பயம். யோசிச்சு கொண்டு சாப்பிட்றதா வேணாம என்ன செய்யும். முன்பு கேன்டி வாங்க, அவங்க ஹிந்துஸ். அவங்க சொன்னாங்க, ஐயோ சிஸ்டர் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் மச்சம் சாப்பிட மாட்டோம், இன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு எக்கச்சக்கமாக மிஞ்சி போச்சு சிஸ்டர், சொல்லாமல் உங்கள்கிட்ட கேட்கும் இல்லை, கொண்டாந்து உங்கள்கிட்ட வச்சுட்டு வருவீங்கள, கோவிக்காதீங்க சிஸ்டர், நாங்கள் சாப்பிட்டது தான். நாங்கள் என்ன ஆண்டரை பார்த்து ஏசப்பா நீர் எங்களுக்கு தான் இந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கு சாப்பிட்டோம். அப்படி தேவைகள் ஏற்படும் போது தேவைகளை சந்திச்சிருக்கேன் ஊழிய பாதையில். அவர் மேலே வச்ச அந்த அன்பு எதையுமே ஊழியத்துல வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் இழப்புகள் இது ஒன்றையும் பத்தி யோசிக்கணும்னா அந்த அன்பு இந்த 36 வருஷமா என்ன கூட்டிட்டு வச்சுது. அந்த அன்பு இன்றைக்கும் என்னோட கூட இருக்குது தான் சொல்லணும். ஆபத்துக்கள் பயங்கரங்கள் ஒரு நான் இப்போ நான் சர்ச்சுக்கு வரையில வீட்டில் இருக்கலாம். ராணுவம் இந்த நாட்களில் வாலிப பிள்ளைல கண்ட பாட்டுக்கு வாழ்க்கையை நாசமாக்கி விட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட தனியை நின்றுட்டேன். வீட்டில் ஒருத்தர் இருந்தாங்க. கிளாஸுக்கு வந்தால் தனியே இவங்க என்ன செய்யறது, அந்த பிஎஸ் பண்ணியிருந்தா பாதுகாத்து கொள்ளாமே அப்படின்னு சொல்லி ஜெர்ம் பண்ணிட்டு இருக்க வந்தவங்க தான் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி அந்தந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகம் என்ன பாதுகாத்தது நான் அதிகமாக உணர்ந்திருக்கேன். நான் ஊழியத்துக்கு வர முதல் கிளாஸஸுக்கு சில ஏர்லி மார்னிங் ஒரு முறை நான் கிளாஸில் போய் தனியாக இருக்கிறேன். சார் வேறையில் ஒருத்தரும் வேறையில் நான் தனியாக இருக்கிறேன். இப்போ செக்கிங் வந்து நிறைய என்னை சுற்றி ராணுவம் நிற்கும். நான் நடுவில் இருக்கிறேன்.
ஏசப்பா நான் இப்ப தனியே இருக்கிற இந்த இடத்துல உங்களோட சமூகம் என்ன மூடிக்கொள்ள சிங்களத்துல கேட்குறாங்க என்னத்துக்கு இதுல வந்து இருக்கிற அங்க தனியே இருந்தா 2 காரியம் ஒன்று எல்டிடின்னு பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க, இல்லாட்டி வாழ்க்கையை நாசமாக்கி விட்டுருவாங்க. ஏண்டா அவங்களோட அந்த அந்த நாட்கள்ல இருந்த அந்த ஒரு வெறி, அவங்களுக்குள்ள இருந்த வெறி என்ன செய்யும், தமிழனுக்கு எவ்வளவு தீர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். இந்த காலகட்டத்துல எல்லாரும் கொண்டா சகஜமா இருக்கிறோம். அந்த காலத்துல அப்படி அந்த சமுதாயமே ஒரு வெறுப்ப ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தரை தூண்டி விட்டு, அது நான் இப்ப யோசிக்கிறது பிசாசு இப்படி ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்களை எழுப்பி அப்படியான ஒரு காரியத்தை அவன் செய்திருக்கலாம். அதனாலதான் அப்படி அந்த நாட்கள் எல்லாம் இருந்திருக்கு. வாலிபர்கள் நிறைய அழிந்தாங்க. இப்ப அந்த நாட்கள்ல இந்த அழிஞ்சு போற வாலிபர்களுக்காக அதிகமா ஜபிக்கக்கூடியது. எங்களோட பெரிய பாஸ்டருக்கு ஆர்டர் கொடுத்து தரிசனம். அவர் இங்கிலாந்துல இருந்த போது நீ இலங்கை தேசத்துக்கு திரும்பி போ, அங்க போய் அழிந்து போகிற வாலிபர்களை மீட்டு என்னுடைய வேலைக்காக அவங்களை பயன்படுத்து அப்படின்னு சொல்லி அந்த தரிசனத்தோடு தான் அவர் இலங்கை தேசத்துக்கு வந்துதான் இந்த சபையை தொடங்கி இப்படி நாங்க எல்லாரும் இப்படி இந்த ஊழியத்துக்கு தீர்மானிச்சு அந்த தரிசனம். அப்ப அதே தரிசனம் எங்களுக்குள்ளேயே அழிஞ்சு போற வாலிபர்கள் ஆண்டவரே மண்டையில வரவன், வளைந்து போற வாலிப சமுதாயம் இயேசுவே இடத்துல வர வேணும் என்று அந்த எதிர்பார்க்கையோட கூட தான் நாங்க ஜெபிக்கிறோம். அந்த எதிர்பார்க்கத்தான் அப்படி ஊழிய வாழ்க்கையில வந்து ஊழியம்னு சொல்றது ஏதோ ஒரு சொகுசான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையில, ஆனா அந்த வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் இருக்கு. உலகம் தர முடியாத சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தாரேன்னு இயேசு. உலகத்துல எல்லா சந்தோஷமும் இருக்கு, உலகத்துல எத்தனையோ சந்தோஷம் இருக்கு, அதெல்லாம் அழிந்து போகிற சந்தோஷம், நித்தியம் இல்லாத சந்தோஷம். ஆனால் இயேசு தருவது சந்தோஷம் நித்தியமானது, நிரந்தரமானது, எப்பயும் எங்களோடே கூட இருக்கும். நாங்க எங்க போனாலும் இந்த சந்தோஷம் எங்களோட உள்ளத்துல நிறைவே. அப்ப அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் இந்த ஊழிய வாழ்க்கையில எனக்கு தந்திருக்கிறாரு. இப்ப இந்த 36 வருஷ காலங்களும் ஆண்டவருக்குள்ள இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறேன். இதை பார்க்குற வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், தாய்மார் தகப்பன்மார் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்னன்னா, எங்களோட வாழ்க்கை வந்து நித்தியமானது இல்லை. எப்பயோ ஒரு நாளைக்கு நாங்கள் எல்லாரும் மறிக்கத்தான் போறோம். ஆனா இருக்கிற அந்த வாழ்க்கையை கொஞ்சம் வாழ்க்கையை நாங்க சந்தோஷமா வாழோம்னு சொல்லி நாங்க நினைச்சோம். அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரே ஒருத்தர் இயேசு சுவாமி மட்டும்தான். ஏன்னா அவர் தர சந்தோஷம் வந்து நிலையானது, நித்தியமான சந்தோஷம். அந்த சந்தோஷம் நம்மளோட வாழ்க்கைக்குள்ள வரும்போது நிறைவா எல்லாம் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமையும் இருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் அவங்களுக்கு போவார். ஒரு மனுஷன் வந்து சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்களை நாடி தேடி ஓடுறோம். அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும்போது நாங்க உலகத்துல ஓடி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் வந்து இருக்கும்போது அந்த சந்தோஷங்களை எப்பயுமே வாழ வைக்கிறது. அந்த சந்தோஷத்தை நான் இன்றைக்கு அனுபவிக்கிறேன். நான் ஆரம்பத்துல சொன்னது போல மரண பயமண்ட இருள் என்னை விட்டு போயிட்டு இப்ப நான் ஒரு சந்தோஷமான இன்றைக்கும் ஏசப்பா வந்தா அவரோட கூட போய் வாழணும்னு ஒரு ஆசை. இன்றைக்கும் அவர் எனக்கு தகப்பனாதான் இருக்கிறார். எந்த சிச்சுவேஷன்லயும் ஏதாவது ஒரு காரியம் ஊழியத்துல எத்தனையோ குறைவுகள் தேவைகள் இருக்கு, ஏசப்பா இந்த தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்னால போயிட்டு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்தந்த தேவைய ஏற்ற நேரத்துல சந்திச்சு ஒரு தகப்பனை போல பக்கத்துல இருந்து இந்த வருஷக்காலமா நடத்துற கடவுளுக்கு நன்றி செய்ய. ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொன்னதான ஒவ்வொரு சாட்சிகளினூடாக நீங்க கடந்து போன பாதைக்குள்ள நாங்களும் கடந்து போக மாதிரி அதெல்லாம் நாங்க உணர்வு பூர்வமா அனுபவிக்க கூடியதா இருந்தது அந்த சாட்சிகள். நிச்சயமாகவே நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிச்சீங்க, ஏசப்பா உங்களை எந்த அளவுக்கு உங்களை நேசிச்சார், இப்படி ஒரு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து செய்கிறதான ஊழியங்கள்ல வருகிறதான பாடுகள், சோதனைகள், போராட்டங்கள் எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறபடியினால் எங்களிடத்தில் அன்பு கூறுகிற அவராலே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்ற வசனத்தின்படி எல்லா சோதனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் ஜெயித்து இயேசுவின் அன்பை இன்னைக்கு உலகத்துக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். மெய்யாகவே உன்னத பாட்டுல ஒரு வசனம் இருக்கு. அதாவது திரளான அவரோ நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. இந்த வசனம் தான் இன்னைக்கு அக்கா சொன்ன சாட்சிகள் மூலமா ஆண்டவர் எனக்குள்ள ஒரு கொடுத்த ஏவுதல் வார்த்தைகள்.
அப்போ எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ போராட்டம், நிந்தைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு இந்த வல்லமைகள் ஒன்றும் பிரிக்காது. ஏன்னா ஆண்டவருடைய அன்பு எங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்தபடினா, அவருடைய அந்த கல்வாரி நேசம் எங்களை ஆட்கொண்டபடினா, இப்படிப்பட்டதான சோதனைகள், பாடுகள் ஒன்றுமே எங்களை ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்காது. நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நாங்கள் ருசி பார்த்த அந்த இயேசுவின் அன்பு நித்தியமான அன்பு, அது நிரந்தரமான அன்பு. அந்த கல்வாரி அன்புக்கு ஈடு இணையே இல்லை. இன்னைக்கு ஒரு காதலனோட அன்பு பொய்யாகுது, காதலியோட அன்பு பொய்யாகுது, கட்டண கணவன் மனைவியோட அன்பு பொய்யாகுது, தாய் தகப்பனோட அன்பு பொய்யாகுது. நிரந்தரமான அன்பு, உண்மையான அன்பு எங்கேயுமே இல்லை. ஆனா இயேசுவோட கல்வாரி அன்பை நீங்க ருசிச்சு பார்க்கும்போது அந்த அன்பு ஒருபோதும் உங்களை கைவிடாது. அந்த அன்பு உண்மையான அன்பு என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். நீங்க அதை அனுபவித்து பாருங்க. நீங்கள் அதை அனுபவிக்கும் போது மற்றவர்களுக்கும் அவருடைய அன்பை பற்றி சொல்லுவீங்க. அக்கா, மெய்யாகவே உங்கள் சாட்சி நல்லா இருந்தது. வாலிப பிள்ளைங்களுக்கும் உங்களோட சாட்சி ஒரு பெரிய ஒரு உந்துதலை, எழுப்புதலை உண்டாக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கடைசி அக்கா, கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்றதான வசனம் அவர் அதுக்கு முன்னாடி சொன்னதான எல்லா காரியங்களும் இந்த உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கு. இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கு இல்லையா? இந்த உலகத்துக்கு ஒரு அழிவு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு முன்பாக நம்ம என்ன காரியங்கள் செய்யணும், நம்ம எப்படி வாழ்ந்தா அவருடைய ராஜ்யத்துக்கு போகலாம், இந்த காரியங்கள் எல்லாம் கடைசியா நீங்க சொல்லுங்க. ஓகே, சாமி வரப்போறேன். இதுவும் நான் சீக்கிரமா வர்றேன்னு சொன்னவர் இந்த வேதத்துல ஒரு அழகான காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆண்டோட வருகையில நாங்க போகணும், எங்கட நாங்க பரிசுத்தமா வாழ்றோம், நாங்க நீதியா வாழ்றோம், அதனால நாங்க அவருடைய வருகையில போயிடாது. அவர் மேல வச்ச அன்பு உண்டு. இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இயேசுசாமி வரும்போது 2 காரியத்தை நோக்கி பார்க்கிறேன். ஒன்று, அவர் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு, அக்கிரமத்தின் மிகுதியினால் அநேகருடைய அன்பு தணிஞ்சு போய்விடும் என்று சொல்லி வேதம் சொல்லும். இப்ப உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இப்படி நடப்பான் அப்படி என்று சொல்லி எல்லாரும் உள்ளத்துலயும் ஒரு கேள்வி வரும், கடவுள் இருக்குனாலே. ஆண்டவர் சொன்னார், இப்படி எல்லாம் நடக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன், நான் சீக்கிரமா அந்த வார்த்தை அவர் மேல வச்சிருக்கிற அந்த அன்பை நாங்க காத்துக்கொள்ளணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாங்க இயேசு சுவாமி மேல வைக்கிற அந்த விசுவாசம் ஒன்று, நாங்க அவரை நேசிக்கிற நேசம், அடுத்தது அவர் மேல வைக்கிற அந்த விசுவாசம். இந்த 2 காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில காத்துக்கொள்ளணும். இது 2ஐயும் எப்படி காத்துக்கொள்ளணும்? ஒரு காரியம் செய்யணும், ஆண்டவர் வரும்போது, மனுஷகுமாரன் வரும்போது அந்த நாள் எங்களுக்கு தெரியாது, அந்த நாளிகை தெரியாது. ஆகினால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு இயேசு சொல்றார். இயேசுசாமி சொல்றார், நான் வர்றதும் ஒருத்தருக்குமே தெரியாது, என் பிதா தவிர வேறு ஒருவருமே அதை அறிய மாட்டார். ஆகினால் விழித்திருந்து நாங்க விழித்திருந்து ஜெபிக்கும் போது 2 காரியம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், அடுத்தது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 காரியமும் நம்ம வாழ்க்கையில காணப்படும் போது நாங்க ஜெபிக்க எங்களுக்குள்ள ஒரு விழிப்புண்ட என்ன, வேற ஒரு ஆள் விழிச்சிருக்கிற நேரம், என்ன நடக்குது, எந்த சாமான் எதுல இருக்குது, என்ன சத்தம் இருக்குதுன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் அந்த ஆள் நோட் பண்ணி கொண்டு. அவர் தூங்கிட்டாருன்னு சொன்ன அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவ விழிச்சிருக்கும் போதுதான் அவருக்கு தெரியும். அப்ப அதுதான் ஆண்டவர் சொன்ன, விழிச்சிருக்கும் போது உங்களுக்கு தெரியும் நான் வரப்போறத. அந்த ஜெபம் எங்களுக்குள்ள ஒரு விழிப்பு. வாயினால ஏசப்பா வரப்போற, அவரை வரையை காய்த்தமாகிற நாங்க அன்பா இருக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், அதே நேரத்துல ஜெபத்தில் உறுதியா நாங்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் வரும்போது அவர் எங்களை அழைத்து கொண்டு செல்வார். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகையில நீங்களும் நாங்களும் காணப்பட நாம் யாவரும் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமமே படுவதாக. ஆமென்.